மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அழகாக பாதுகாத்து, எவ்வளவு அழகாக நம்மை போஷித்து, உடுத்துவித்து, தப்புவித்து, இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் இந்த உலகத்திலே ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. பேதுரு எழுதின 1 நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு விசாரிப்பு இல்லை, என்னை யாரும் விசாரிக்கிறது இல்லை, நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்கிறேன், எல்லா பக்கத்திலையும் நெருக்கப்பட்டு இருக்கிறேன், என்னால் சந்தோஷமா இருக்கவே முடியல, நிறைய பிரச்சனை இருக்கும்போது யாராவது வந்து என்னை விசாரிப்பாங்களா, என் சொந்தக்காரங்க என்ன விசாரிப்பாங்களா, எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்களா, எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்களா, என் கணவன் என்னை விசாரிப்பாரா, என் மனைவி என்ன விசாரிப்பாரா, நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க என்ன விசாரிப்பாங்களான்னு சொல்லி நீங்கள் அநேக மனிதர்களாலே கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர்கள் உங்களை விசாரிக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் உங்களை பார்த்து வந்து உங்கள் கவலைகளையும் உங்கள் துக்கங்களையும் மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்களோ இல்லையோ, நான் இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். காலையிலே எழுந்த உடனே, மகளே நீ எப்படி இருக்கிற, மகனே நீ எப்படி இருக்கிற, நீங்க உனக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் இருக்குது, இந்த காரியங்களை நீ செய்யணும், அதுக்கு தேவையான ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன், அதுக்கு தேவையான கிருபைகளை நான் அன்னைக்கு உனக்கு தருகிறேன், இன்னைக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன், நீ எதையும் குறித்து கவலைப்படாத, அந்த காரியம் உனக்கு அப்படி இருக்குன்னு யோசிக்கிறியா, இந்த காரியம் உனக்கு இப்படி இருக்குன்னு யோசிக்கிறியா, அதெல்லாம் பயப்படாத, நான் உனக்கு முன்னாடி போய் எல்லாவற்றையும் நான் உனக்கு அனுகூலமாக மாற்றி தருவேன் என்று கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிறாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கணவனுக்கு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை விசாரிக்க யாரும் நினைக்கிறீங்களா? உங்க கணவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யார் விசாரித்து அந்த காரியத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியலன்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? என்னாலும் கண்ணீர், எங்க வீட்டுல என்னாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் குழப்பம், எப்போ பார்த்தாலும் மன வேதனை, எங்களை வந்து விசாரிச்சு இந்த பெரியவங்க வந்தாங்கன்னா, எங்க வீட்டுல இருக்கிறவங்க முக்கியமானவங்க வந்தாங்கன்னா அவங்க விசாரிச்சாங்கன்னா இந்த பிரச்சனை ஈஸியா சரியாயிரும்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறேன், ஆனா ஒன்றும் நிறைவேறவில்லை என்று தோல்வியான நிலையிலே மனம் உடைந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன் மகளே, நான் உன்னை விசாரிக்கிறேன், உன்னை ஒரு தகப்பன் போல நான் உன்னை விசாரிப்பேன், ஒரு தாயை போல நான் உன்னை விசாரிப்பேன், ஒரு சகோதரனை போல நான் உன்னை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் விசாரிச்சுட்டு மனுஷங்களை போல அப்படி விட்டுட்டு போகிறவர் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்றால், அவர் எல்லா கவலையும் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. உங்களை விசாரிச்சுட்டு சும்மா விடுகிற தேவன் அல்ல. உங்களுக்கு என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ, என்ன காரியங்கள் நடந்தால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்களோ, எந்த காரியங்களை செய்தால் நீங்கள் விடுதலை பெறுவீர்களோ, எது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வருமோ, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் செய்து முடிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசியுங்கள். அவர் சும்மா மனுஷங்களை போல கேட்டுட்டு இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விடுகிறவர் அல்ல. அதற்கு தேவையான சொல்யூஷனை, அதுக்கு தேவையான மருந்தை, அதற்கு தேவையான காரியத்தை, அதற்கு தேவையான அற்புதத்தை தேவன் அவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக சொல்லுகிறேன், அவராலே கூடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்க கவலைகளை எல்லாம் மனுஷங்களுக்கு மேல வைக்காதீங்க, அதிகாரிகளுக்கு மேல வைக்காதீங்க. அவங்க அந்த அதிகாரத்துல இருக்காங்க, அதனால நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல உங்க காரியத்தை எல்லாம் வைங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க கவலை மாறும், உங்க சஞ்சலங்கள் மாறும், உங்க கஷ்டங்கள் மாறும், உங்க வேதனைகள் மாறும், உங்க குடும்ப பிரச்சனைகள் மாறும். ரொம்ப உங்களை விசாரிச்சுக்கிட்டே இருந்தவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாங்களா, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க
என்ன செய்றீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க அப்படியே நிறுத்திட்டு நம்மளை கண்டுக்காத போல இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்க கவலை அவருக்கு என்னன்னு தெரியும். உங்க வேதனை என்னன்னு உங்களுக்கு அவருக்கு தெரியும். உங்க பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் உங்களை விசாரிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அண்ணால விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தர் அவளை விசாரித்தார். விசாரித்து என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய கவலைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். கவலைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அதற்கான காரியத்தை, அதற்கான முடிவை, அதற்கான ஒரு தீர்வை தேவனே ஏற்படுத்தி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் முடிவே கிடைக்கல, இதுவரைக்கும் ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் அவர் உங்களை விசாரித்து உங்களை ஆறுதல் படுத்தி அந்த காரியத்துக்கு இன்னைக்கு நன்மை செய்வார். உங்க குடும்பத்துக்கு தேவையான நன்மையை கர்த்தர் கடந்து வர பண்ணுவார். இந்த நாள் முழுவதும் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராங்க. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.